கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துவுக்குள் என் அருமையானவர்களே, என்னுடைய இனிமையான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வெள்ளக்குளங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54:17 உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னது யார் என்றாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் 1 தீமோத்தேயு 6:15-16 பார்க்கும் பொழுது நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அது விவரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வேதத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு மகிமை உள்ளவர், எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்று நம்ம வேதத்தில் ஆராயும் பொழுது அது நமக்கு மிக மிக உற்சாகத்தையும் பலத்தையும் ஆற்றலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த நாமத்திற்குரியதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் மூலமாய் குடிக்கொண்டு வாசமாய் இருக்கிறார். இந்த வேளை கூட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த வியாதியும் உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற பிசாசு மூலமா வருகிற எந்த போராட்டங்களும், வியாதிகளும், பலவீனங்களும், மன அழுத்தங்களும், டிப்ரெஷன்களும், மன பிரச்சனைகளும், மனிதன் மூலம் பிசாசு மூலம் ஏவப்பட்டு மனிதன் மூலமா வருகிற எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகளும் எதிராளிகளா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில வாய்க்காதே போகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். லூக்கா 10:19 சொல்லுகிறது, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தை ஒரு நாளும் அது பொய்யாய் போவதில்லை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் அதிகாரத்தை உடையவர்களா இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களை அமர்ந்திருக்கிறோம். ஆகையால் எப்படிப்பட்ட சர்ப்பங்கள், எப்படிப்பட்ட பிசாசுடைய தீய கிரியைகளும் எதுவுமே நம்ம வாய்க்காது என்று நம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்கு நம்ம இருக்கிறபடியால் நமக்குள்ள கிரியை செய்கிற ஜீவன் அது தேவனுடைய ஜீவனா இருக்கிறது. இந்த தேவனுடைய ஜீவனுக்குள்ள எந்த விதமான பிசாசுடைய தீய செயல்கள், வியாதிகள், நோய்கள் நம்மளை மேற்கொள்ள முடியாது என்று அந்த விசுவாச உணர்வோடு நம்ம வாழ வேண்டும். ஆகையால் இன்னைக்கு இந்த வேலையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீ யாராலும் சரி, ஒருவேளை நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தேவனுடைய கிருபையினால் கொடுக்க விரும்புகிறேன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். இந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த மனித குலத்து பாவத்திலிருந்து மனிதனை பாவத்தில் மீட்டுக் கொள்ளும்படிக்காக அவர் இயேசு கிறிஸ்து மனித அவதாரமா இந்த பூமியில வந்து உங்களுக்காக எனக்காக மனித குலத்துக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மளுக்காக மரித்தார். ஆனா பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு என்றென்றைக்கும் ஜீவனுள்ள கர்த்தராக இரட்சகராக இன்னைக்கு நமக்காக வைத்து இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு யாராலும் சரி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நம்புங்க. வாழ்க்கை சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டம் சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாக தேவனுடைய ஜெபம் பண்ணுங்க. ஆகையால் நீங்க ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் நீங்க கட்டளையிடும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகக்கூடியதா இருக்கும். வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். ஆகையால் உங்களுக்கு விரோதமா எதுவுமே வாய்க்காது, எதுவுமே செழிக்காது. ஏனென்றால் நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீங்க எல்லாவற்றையும் முற்றும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறீங்க, முற்றும் மேற்கொண்டவர்களா இருக்கிறீங்க, முற்றும் வெற்றி சுதந்திரர்களா இருக்கீங்க. 1 யோவான் 4 சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் பிள்ளைகளே, நீங்க தேவனால் இருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், எதிராளியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நமக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற மிக பெரியவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.